குமாரின் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரை, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட ஓய்வு நாள் கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த ஆராதனை வேளையை முழுவதுமாக நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இறைமனேசு முன் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் இணைந்து கிறிஸ்தவ கீர்த்தனைகளில் 6வது பாடலை பாடுவோம். திருச்சபையின் ஆராதனை பாடல் 27. சீர்மிகு வான் புவி தேவா ஸ்தோத்திரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம் என்ற பாடலை பாடுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உமது புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலம் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரிய கடவுளை போற்றுவோம். பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், தூய ஆவியானவராகிய கடவுள் என்னென்றைக்கும் போற்றப்படத்தக்கவரும் துதிக்கப்படத்தக்கவரும் மகிமைப்படத்தக்கவருமாய் இருப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். ஆகையால் நாம் யாவரும் முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வமுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம்.
பாவர்க்கு ஏதுவாக ஆயக்காருடைய ஜெபத்தை நாம் 3 முறை சேர்ந்து சொல்லுவோம். தேவனே பாவிகளாக என் மேல் கிருபையாயிரும். தேவனே பாவிகளாக என் மேல் கிருபையாயிரும். தேவனே பாவிகளாக என் மேல் கிருபையாயிரும். சர்வ வல்லமையும் மிகுந்திருக்கும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தி நமக்கு கட்டளையிட்டு அருளி வாழ்க்கையை சீர்படுத்த ஏதுவான காலத்தையும் நமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் நமக்கு தந்தல்வராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டு நாமம் துதிக்கப்படுவதாக. கார்வம் திருமறை பாடும் வாசி கேட்போம். படிக்கும்படியாக தெரிவு செய்யப்பட்ட திருமறை பகுதி யாத்ராகமம் 1 அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 22 முடிய. யாத்ராகமம் 1 அதிகாரம் வசனங்கள் 15 முதல். அதுவும் அன்றி எகிப்தின் ராஜா சிப்போராள் பூவாள் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோட பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும்போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல் அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். மருத்துவச்சிகள் அவர்களிடத்திற்கு போகும் முன்னமே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். வாசிக்கும்படியாக தெரிவு செய்யப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். கிருபை நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலே கூட இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு இடைப்படுவீராக. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இறைமனேசின் முன் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். கார்வோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாள் கால வேளையில் உங்கள் அனைவருக்கும் இறைமனேசுக்கு திருப்பெயரில் வாழ்த்துதலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவருடைய நிறைவான அருளும் ஆசியும் அது மத்தியில் நிறைவாய் தங்கியிருப்பதாக. தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்லி தமிழறிஞர் சொல்லுகின்றார். தாயின் கருவிலே கடவுள் நம்மை தெரிந்து கொள்வார் என்று சொன்னால், யோவான் சானருடைய தாயார் எலிசபெத்துடைய வயிற்றிலே குழந்தை தூய ஆவியானவரால் துள்ளி குதிக்குமானால், தாயின் கருவறையும் ஒரு தேவ ஆலயம்தான். தமிழ் கோயில்களிலே கடவுளுடைய சன்னிதானத்தை கருவறை என்று சொல்வார்கள். திருமறையிலே ஆசரிப்பு கூடாரத்தின் பரிசுத்த தலம் மகா பரிசுத்த தலம் என்று சொல்லி நாம் அழைக்கின்றோம்.
அங்கேதான் உடன்படிக்கை பெட்டி கிருபாசனம் இருக்கின்றது. ஆகவே தாயின் கருவறையும் ஒரு ஆலயம் என்று சொல்லி தமிழறிஞர் சொல்லுகின்றார்கள். அதுதான் திருமறை சொல்லுகின்றது, நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி. இந்த விசேஷ நாளிலே பேராயத்தின் மூலமாக நாம் பெண்கள் ஞாயிறாக கொண்டாட அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இந்த சிறப்பு நாளிலே உங்கள் அனைவருக்கும் மகளிர் ஞாயிறுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடவுள் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக நாம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற செம்பொருள் கடவுளின் விடுதலை பணியில் பெண்கள், கடவுளின் விடுக்கும் பணியிலே பெண்கள். நான் இதற்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு, தாயின் கரு அறையிலிருந்து கல்லறை வரைக்கும் கடவுளின் விடுதலை பணியில் பெண்கள். இன்றைக்கு 3 திருமறை பாடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் வேத பகுதி யாத்திராகும் 1ஆம் அதிகாரம் 15-22 வசனங்கள். இந்த பகுதியிலே பெண்கள் சமூகத்திலே ஆற்றும் பணிக்கு ஒரு முன்னுதாரணமாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெண்களுடைய சமூக பணி. ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் பெண்கள் இருக்கிறார் என்று சொல்வார்கள். உண்மையாகவே பார்க்கும்போது ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்வுக்கு பின்பாக ஒரு பெண் குலமே இருக்கின்றது. ஒரு பெண் அல்ல, தாய் குலமே இருக்கிறது சொன்னால் மிகை ஒன்றுமில்லை. அதற்கு உதாரணம் மோசேயினுடைய வாழ்க்கை. இந்த பகுதியிலே எகிப்திலே பார்வோன் அரசன் ஒரு இனப்படுகொலைக்கு அவர் உத்தரவிடுகின்றார். ஜெனோசைட் என்று சொல்வார்கள், இனப்படுகொலை. முதலாவது, கருவில் இருக்கின்ற ஆண் குழந்தைகளை கொலை செய்ய வேண்டும், போர்ட்டிசைட் என்று சொல்வார்கள். அங்கே பெண் மருத்துவர்களுக்கு, குறிப்பாக மகப்பேறு மருத்துவர்களுக்கு அரசு கட்டளை என்னவென்று சொன்னால், எபிரேய ஸ்திரீகள் குழந்தை பெறுவதற்கு முன்பாக வயிற்றிலே ஆண் குழந்தை இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது பிறப்பதற்கு முன்பாக கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவு. இங்கே பார்க்கின்றோம், அந்த மருத்துவச்சிகள், பெண் மருத்துவர்கள் சிப்பிரால் பூவால் அவர்கள் கடவுளுக்கு பயந்ததினால் அந்த கொலையை செய்வதற்கு அவர்கள் அஞ்சுகின்றனர். இதை அறிந்த எகிப்து மன்னன் அவரிடத்தில் கேட்கின்ற, ஏன் நீங்கள் கொலை செய்யவில்லை என்று சொல்லி. அப்பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் நினைக்கிறது போல எபிரேய ஸ்திரீகள் எகிப்துடைய ஸ்திரீகளைப் போல அல்ல, அவர்கள் நல்ல பலமுடையவர்கள். நாங்கள் போவதற்கு முன்பதாகவே அந்த ஸ்திரீகள் குழந்தைகளை பெற்றுவிடுகிறார்கள் என்று சொல்லுகின்றார். இதனை அறிந்த எகிப்து மன்னன் இன்னொரு சட்டத்தை போடுகின்றார், இன்ஃபான்டிசைட், சிசு கொலை. பிறக்கின்ற ஆண் குழந்தைகள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும், அது நைல் நதியிலே எரிந்து கொல்லப்பட வேண்டும் என்ற ஒரு உத்தரவு. இந்த போர்ட்டிசைட் மருத்துவர்களாலே காப்பாற்றப்பட்ட ஒரு குழந்தைகளிலே ஒரு குழந்தைதான் மோசே. மோசே பிறந்த உடனே அவருடைய தாயார் அவர்களை கொல்ல அவர்களுக்கு மனமில்லை. வேதம் சொல்லுகின்றது 3 மாதம் வரைக்கும் அவர்கள் பாதுகாத்தார்கள், அதுக்கு மேல் அவர்களால் முடியவில்லை. வைத்திருந்தார்கள் சொன்னால் குழந்தையும் குடும்பத்தினரையும் கொன்று விடுவார்கள். ஆகவே வேற வழி இல்லை, அதுதான் அரசு கட்டளை. கட்டளையின்படி அவர்கள் இந்த குழந்தையை நைல் நதியிலே போடுகிறார்கள். என்ன ஒரு வித்தியாசம் என்று சொன்னால், குழந்தையை அப்படியே போட்டு விடாதபடி ஒரு நாணர் பெட்டியை செய்து அதிலே வைத்து மூடி அந்த குழந்தையை நைல் நதியிலே போடுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, தாய் தன் பாலகனை மறப்பாளோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி திருமறை சொல்லுகின்றது. ஆண்டவர் வேற வழி இல்லை. ஆனாலும் அருமையானவர்களே,
நம்மை மறவாத ஆண்டவர் இந்த குழந்தையை பாதுகாப்பதற்காக எந்த அதிகாரத்தினால் அவர்கள் அந்த குழந்தையை நைல் நதியிலே போடும்படியாக சாக போடும்படியாக சொன்னார்களோ அதே அதிகாரம் உள்ள அவருடைய குமாரத்தின் மூலமாக அந்த குழந்தை தண்ணீரிலிருந்து மீட்கப்படுகிறார்கள். அதற்கு மோசே என்று பெயர் வைக்கிறார். மோசே என்று சொன்னால் தண்ணீரிலிருந்து மீட்கப்படுதல் என்ற ஒரு பொருள். இதற்கு உதவியாயிருந்தது மோசேயினுடைய சகோதரி மிரியம். எந்த மக்களை இனப்படுகொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி எண்ணினார்களோ அந்த அதிகாரத்திலேயே ஆண்டவர் அந்த அரசு குமாரத்தின் மூலமாகவே அரண்மனையிலே அந்த குழந்தை வளர்க்கப்படுகிறார். அது மட்டுமல்ல, ஒரு அரச குமாரனை போல அவர் எல்லா காரியத்திலும் அவர் பயிற்றுவிக்கப்படுகிறார் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம். கடவுள் உன்னதத்திலே பயங்கரமானவரும் பூமியிலே மகத்துவமான ராஜாவுமாக இருக்கின்றார். ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஆண்டவர். அவர் செயல்கள் வல்லமை உள்ளவைகள். இதை அறிந்த பார்வோன் விட்டு வைக்கவில்லை. மோசேயும் கொலை செய்ய முயற்சிக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் பார்வோனுடைய குமாரத்தி அந்த சூழ்ச்சியை அறிந்து அவரை தப்பி விடுகிறார்கள். 40 ஆண்டுகள் மீதியான் தேசத்திலே வாழும் பொழுது அங்கே ஆண்டவருடைய அழைப்பை பெற்று திரும்பவும் எகிப்துக்கு வரும் பொழுது மோசே ஒரு தூதனால் கொல்லப்பட அங்கே இருக்கும் பொழுது அவருடைய மனைவி சிப்போரால் மோசேயை காப்பாற்றுகின்றார். இதை குறித்து பார்க்கும் பொழுது அருமையானவர்களே, இது மோசேயுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும். தாயின் கருவிலிருந்து நம்முடைய ஒவ்வொரு நிலைமையிலும் கடவுள் விழுக்கும் பணியிலே பெண்களுடைய சிறப்பு பணியை பார்க்கும்போது நாம் ஆண்டவருக்கு அவர்களை குறித்து நன்றி சொல்ல அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்குரிய நிருப பகுதி ரோமர் 15ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 1-14 வசனங்கள் பார்க்கும்பொழுது இறை பணியிலே பெண்கள், பவுல் அப்போஸ்தலன் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே அவருடைய இறை பணியிலே பெண்கள் குறித்து ஒரு பெரிய பட்டியலே சொல்லுகின்றார். கெங்கிரேயா ஊர் ஊழியக்காரராகிய பெபேயாலை தொடங்கி ஒரு பெரிய ஒரு பட்டியல், அதில் ஒவ்வொருடைய சிறப்பான பணிகளை அங்கே சொல்லி அங்கே ஆண்டவர் அவர் நன்றி செலுத்த அதில் ஒரு சிறப்பான ஒரு காரியம் ஆக்கில்லா பிரிசில்லா அவர்கள். பவுல் அப்போஸ்தலன் காவற் இடங்களிலே மரணத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்லுகின்றார், எனக்காக தன் தலையை கொடுத்தவர்கள், எனக்காக தன் ஜீவனை கொடுக்க முன் வந்தவர்கள் இவர்கள், நான் மட்டுமல்ல, அந்த திருச்சபையே அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறது என்று சொல்லுகின்றார். திருப்பணிகளுடைய பெண்கள் பார்க்கும்போது அதுவும் அளவிட முடியாத ஒரு காரியம். இன்றைக்குரிய நற்செய்தி பகுதி பார்க்கும்போது மார்க் 15ஆம் அதிகாரம் 37-41 வாசலை பார்க்கும்போது பெண்களுடைய சிறப்பு பணிக்கு சொன்னது போல தாயின் கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் அவருடைய சிறப்பான பணிக்கு முன் உதாரணம் இயேசு கிறிஸ்துனுடைய தாயார் என்று சொன்னால் மிக ஒன்றுமில்லை. சொல்லப்போனால் தாயின் கருவறை மட்டுமல்ல, அதற்கு முன்பதாகவே இயேசுவின் தாயாக மரியாள் இயேசுவானவருடைய தரிசனத்தோடு, கடவுளுடைய தரிசனத்தோடு அந்த குழந்தையை மனதிலே சுமந்தவர்களாக, பிறகு தூய ஆவியானவர் மூலமாக கருவுற்ற குழந்தையை வயிற்றிலே சுமந்தவர்களாக ஆலயத்தில் கொண்டு செல்லும் பொழுதும், 12 வயதில் ஆலயத்தில் இயேசுவான பிரசங்கம் பண்ணும் போதும், 30 வயதிலே முதல் அற்புதம் கானாவூரில் செய்த போதும், அது மட்டுமல்ல கல்வாரியிலே சிலுவிலே தொங்கும் போதும் அங்கே அந்த தாய்
தொடர்ந்து அவர்களோடு இருக்கிறார்கள் சொல்லி பார்க்கின்றோம். இங்கே நாம் வாசிக்கிட்ட வேத பகுதியில் அந்த சிலுவையில் தொங்கும் பொழுது ஒரு சீடர் கூட இல்லை. மகதலேனா மரியாள், சின்ன யாக்கோபு, யோசேக்கும் தாயாகிய மரியாள், சலோமி 3 பேர் இருந்தார்கள். அதனோடு ஒரு சில ஸ்திரீகள் இருந்தார்கள் பார்க்கிறோம். அவர்களை தவிர எந்த ஒரு சீடரும் அங்கே இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், கருவறையிலிருந்து தாயின் கருவிலிருந்து கல்லறை வரைக்கும் என்று சொல்லி. ஆனால் இயேசுவின் தாயார் இந்த உலகத்தில் இயேசுவான் உருவாவதற்கு முன்பதாகவே மனதிலே சுமந்தவர்கள். கல்லறை மட்டுமல்ல, உயிர்த்தெழுதலிலும் அதன் பிறகும் இயேசுவின் தாயாருடைய ஊழியத்தை சுமந்தார்கள் என்று சொன்னால் மிகை ஒன்றும் இல்லை. இதை குறித்து ஒரு பெண் இறையலாளர் சொல்லுகின்றார், இட்ஸ் எ ஐஸ்பர்க் மெக்கானிசம், ஐஸ்பர்க் எக்கானமி என்று சொல்லுகின்றார். ஐஸ்பர்க் என்று சொன்னால் அட்லாண்டிக் ஆர்டிக் பிரதேசத்தில் எங்கும் கடல் உறைந்து பனிக்கட்டி காணப்படும். உயிரினமே இருக்காது, தரை போல பாறை போல இருக்கும். ஆனாலும் அநேக மீட்டர் அடியில் உறையாத தண்ணீரில் உயிரினங்கள் வாழும். மீன்கள், சீல், வால்ரஸ் இப்படி போட்ட உயிரினங்கள் வாழும். ஆனால் அது வெளியே தெரியவே தெரியாது. அது உலகத்துக்கு மறைக்கப்பட்ட ஒரு உயிரினங்களுடைய செயல்பாடுகள் என்று சொல்லி, இதுதான் ஐஸ்பர்க் எக்கானமி என்று சொல்வார்கள். அதே போல தான் பெண்களுடைய பணிகள் கூட இந்த உலகத்தில் மறைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. ஒரு பெண்மணி தாயாக இருந்து பிள்ளைகளுக்கு ஆற்றுகின்ற கடமை, மகளாக இருந்து பெற்றோருக்கு ஆற்றுகின்ற கடமை, மனைவியாக இருந்து கணவனுக்கு ஆற்றுகின்ற கடமைகள், சகோதரியாக இருந்து உடன்பிறப்புக்கு ஆற்றுகின்ற கடமை, பொது பணியாளராக இருந்து சமூகத்துக்கு ஆற்று கடமை. இதை குறித்து நாம் பார்த்தோம். இவைகள் அனைத்தும் உலகத்தில் அளவிடப்படாத ஒன்று, கணக்கிடப்படாத ஒன்று. குறிப்பாக நம்ம குடும்பத்திலே கூட பார்க்கும்போது அவருக்கு பெண்கள் என்ன வேலை செய்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அவருடைய இன்றைக்கு அதை நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர் செய்கின்ற ஒவ்வொரு வேலைக்கும், குறிப்பாக ஒரு வீட்டில் சமையலுக்கு என்ன ஊதியம் கொடுக்கிறோம், வீட்டு வாசல் பெருக்கிறதுக்கு என்ன கொடுக்கிறோம், துவைக்கிறதுக்கு என்ன கொடுக்கிறோம், காவல் காக்கிறதுக்கு என்ன கொடுக்கிறோம் என்று சொல்லி பார்க்கும்போது நம்முடைய ஊதியம் அதற்கு பத்தாது. இதை காட்டிலும் பிள்ளைகளுக்கு, கணவனுக்கு, பெற்றோர் செய்கின்ற கடமைகள் கணக்கிலே வராத ஒன்று. அதுதான் அந்த பெண் இறையாளர் சொல்ல ஐஸ்பர்க் எக்கானமி என்று சொல்ல. இவைகளெல்லாம் அவர்கள் கணக்கிடப்பட முடியாத அவருடைய பொருளியல் என்று சொல்லுகின்றார். உண்மையாகவே பெண்களை கடவுள் நமக்கு ஒரு கிருபையாக கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் மிகை ஒன்றுமில்லை. ஆகவே இந்த நாட்களில் அவர்களை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்னும் அதிகமாகவே சொல்லி கொண்டு போகலாம். இப்படிப்பட்ட மறைக்கப்பட்ட அவருடைய பணிகள் கடவுளுடைய சன்னிதானத்தில் அது கணக்கில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி திருமறை பார்க்கும். அவருடைய கண்ணீர் முதற்கொண்டு அவருடைய வேர்வை ரத்தம் வரைக்கும் ஆண்டவர் கணக்கிலே வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆகவே இந்த பெண்கள் ஞாயிறில் அவர்களுக்கு மீண்டுமாக அவர்களுக்கு நான் வாழ்த்துதலையும் வந்தனத்தையும் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். கர்த்தர் தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்ய வேண்டுமாக யாவரும் எழும்பி நின்று அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து சொல்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த செல்வம் பிதாவாக தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாக நம் ஆதரவு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினால் கண்மணிந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அரும்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொடுத்து எழுந்தருளினார்.
பரமண்டலத்துக்கு ஏறி சொல்ல பிதாவாக தேவன் பார்த்து வீட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரி மரித்தோரும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தாவையும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீரம் உயிர்த்ததிலும் நித்தியம் ஜீவனை விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. யாவரும் உட்காருவோம். திருச்சபைக்கான அறிவிப்புகள். இந்த நாளிலே மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் பெண்கள் ஞாயிறு சிறப்பு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உண்மையாகவே நம்முடைய தாய்மார்களுக்கு பெண்களுக்கு கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகளை திருச்சபை குடும்பமாக வாழ்த்துகின்றோம். ஆண்டவர் அவர்கள் தொடர்ந்து நீடி ஆயுளை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பாராக. திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் ரெட்டில்ஸ் குருசேகரம் CSI லெஸ்லி நியூபிகின் ஆலயத்தைச் சேர்ந்த திரு எட்வின் திருமதி பியூலா அவர்களின் குமாரத்தி செல்வி ஃபார்லின் பியூலா என்பவருக்கும், ILC கப்பக்கோடு கல்வாரி லுத்தரன் திருச்சபையைச் சேர்ந்த திரு மனோரஞ்சன் திருமதி மேரி அவர்கள் குமாரன் செல்வன் மனோஜ் என்பவருக்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது என்று சொல்லி திருச்சபையாருக்கு தெரிவிக்கிறோம். இது இவருடைய திருமணத்திற்காக வாசிக்கப்படும் 3ஆம் அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் ரெட்டில்ஸ் குருசேகரம் CSI லெஸ்லி நியூபிகின் ஆலயத்தைச் சேர்ந்த திரு தங்கராய் திருமதி ஷீலா அவர்களின் குமாரத்தி செல்வி பிரின்சி என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் ரெட்டில்ஸ் குருசேகரம் CSI லெஸ்லி நியூபிகின் ஆலயத்தைச் சேர்ந்த திரு ஜேக்கப் ஞானமுத்து திருமதி ரீட்டா செல்வகுமாரி அவர்கள் குமாரன் செல்வன் ஜெபர்சன் எட்வர்ட் சாம் என்பவருக்கும் திருமணம் செய்ய பெரியவர்கள் நிச்சயிக்கப்பட்டுள்ளது என்பதனை திருச்சபையாருக்கு தெரிவிக்கிறோம். இவருடைய திருமணத்திற்காக வாசிக்கப்படும் 3ஆம் அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் ரெட்டில்ஸ் குருசேகரம் CSI லெஸ்லி நியூபிகின் ஆலயத்தைச் சேர்ந்த திரு தமிழரசன் திருமதி சாராள் சரஸ்வதி அவர்களின் குமாரன் செல்வன் ரமேஷ் கண்ணன் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை தூத்துக்குடி நாசரேத் பேராயம் மெய்ஞானபுரம் குருசேகரம் CSI தூய பவுல் ஆலயத்தைச் சேர்ந்த திரு சாமுவேல் திருமதி நிர்மலா அவர்களின் குமாரத்தி செல்வி ஜான்சி கிளாடிஸ் என்பவருக்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது என்பதை திருச்சபையாருக்கு தெரிவிக்கிறோம். இது இவருடைய திருமணத்திற்காக வாசிக்கப்படும் 2ஆம் அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் செங்குன்றம் குருசேகரம் CSI லெஸ்லி நியூபிகின் ஆலயத்தைச் சேர்ந்த திரு G சோமசுந்தரம் திருமதி செல்வராணி அவர்களின் குமாரத்தி செல்வி எஸ் அருள் செல்வி என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை தூத்துக்குடி நாசரேத் பேராயம் வல்லான் விலை குருசேகரம் CSI திருத்துவ ஆலயத்தைச் சேர்ந்த திரு K ஜெயபால் திருமதி ஜூலியட் தங்கமணி அவர்களின் குமார் செல்வன் J பால் ஆல்பர்ட் என்பவருக்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது என்பதை திருச்சபையாருக்கு தெரிவிக்கிறோம். இது இவருடைய திருமணத்திற்காக வாசிக்கப்படும் 1ஆம் அறிக்கை. இவர்கள் அனைவரும் இந்த தூய நினைவில் ஒன்றாக இணையக்கூடாதபடிக்கு நியாயமான காரணமோ தடையோ உண்டென்று உங்களில் யாரேனும் அறிந்திருந்தால் அதனை திருச்சபையின் போதருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும். திருமணத்திலே போகிற தம்பதியர்களுக்காகவும் சுகவினருக்காகவும் பிறந்த நாள் திருநாள் கொண்டாடுவர்களுக்காகவும் நாம் இறைவேண்டல் செய்வோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது, அவனுக்கு ஏற்ற துணை உண்டாக்குவேன் என்று ஆதியில் ஆதாமுக்கு துணை ஏவாளை உருவாக்கும் தேவன் இப்படி திருச்சபையின் பிள்ளைகளை கொடுத்திருக்கின்ற நல்ல சம்பந்தத்துக்காக துதிக்கிறோம். பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி பக்குவப்படுத்தி ஏற்றவில்லை கர்த்தருடைய சமூகத்தில் குடும்பமாக இன்னைக்கு நாங்கள் மன்றாடுகிறோம். பெற்றோர்களை ஆசீர்வதியும். சுகவினருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாடுகளை வேதனைகளை நோய்களை கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்த தேவன் இப்படி தழும்புகளால் குணமாகிறோன்னு சொன்னது போல பிள்ளைகளை உடைய தழும்புகளால் சுகமளிக்கும் குணப்படுத்தி ஒரு எடுத்துக்கொள்கிற தண்ணீர் அப்பத்தையும் ஆண்டவரே மருத்துவ சிகிச்சையும் நீர் ஆசீர்வதித்து சுகத்தை கொடுத்து
உங்கள் சாட்சியாய் வாழ கத்த உதவி செய்யும். இந்த நாளிலும் இந்த வாரத்தில் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக ஜெபிக்கிறோம். பிறந்தது முதல் மட்டும் ஏந்தி சுமந்து தப்புவித்த தேவன் இந்த புதிய ஆண்டிலும் புதிய ஆசீர்வாத கிருபையால் நிரப்பீராக. திருமண நாளை கொண்டாடுகிற தம்பதிகளுக்காக ஜெபிக்கிறோம். குடும்ப இணைத்து இல்லற ஆசீர்வாதம் பொழுந்தரில் செய்கிற தேவன் தொடர்ந்து அவருடைய வாழ்வில் ஆண்டனும் அரசனமாக ஆட்சி புரிந்த எல்லா நன்மையும் சுகபல ஜீவனை கொடுத்த அநேக திருமணால் கண்டு கணசே உதவி செய்யும். தொடர்ந்து ஆண்டவரே சோத்திர ஜபத்துக்காக வந்திருக்கலாம் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் உங்களோடு இருந்து திகையாதே கலங்காதே நான் உன் தேவன் உன் பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி நீ அவளை உறுதிப்படுத்தி பலப்படுத்தி காத்துக்கொள்ள மன்றாடுகிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தி நம்முடைய ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தர் திருமத்தை பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் திருமத்தை பிரசன்னமாக்கி அனைத்து ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் நிறைவாய் தந்து வழித்துவராக. ஆமேன். மீண்டும் தேவநாம மகிமைக்காக நாம் அனைவரும் இணைந்து திருச்சபை ஆராதனை பாடல் 725வது பாடல் எந்தன் கண்மலை ஆனவரே என்ற பாடலை 2 சரணங்கள் நாம் பாடுவோம். கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே துணையாளரே மகிமைக்கு பாத்திரரே. தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே 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 ஆராதனை உமக்கே. உம் கிருபை தந்தீரையா பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசுராஜாயின் பலனானே எதற்கும் பயமில்லையே. இயேசுராஜாயின் பலனானே எதற்கும்
பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்வோம். பரமனில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பிரசித்த பரமனிலே செய்யப்படும் போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்னுள்ள அப்பத்தில் எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றங்களை மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரேசி பண்ணாமல் தீர்ந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடிவுகளே. ஆமேன். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், இந்த ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழி நடத்தும், அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்து அருளும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும், நீ தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும், சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரீர் அல்லாமல் உலகத்தை ஆளுவர் வேறொரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும், பரிசுத்த ஆவியை எங்களிடத்தில் எடுத்துக்கொள்ளாதிரும். தொடர்ந்து இறைவேண்டல் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட ஓய்வு நாள் காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாளிலே பெண்கள் ஞாயிறை அனுசரிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கிருபையாக கொடுத்த ஆண்டவரே பெண்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களிலே அவர்கள் ஆற்றுகின்ற பணிக்காக, சமூகத்தில் ஆற்றுகின்ற பணிக்காக, ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையில் அவர்கள் ஆற்றுகின்ற பணிக்காக, அது மட்டுமல்ல இந்த நாளிலே கூட ஆண்டவரே பொருளாதாரத்துக்காகவும், ஆண்டவரே அவர்கள் ஆற்றுகின்ற அனைத்து செயல்பாடுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றும் மேலாக இந்த 21ஆம் நூற்றாண்டிலே அவர்களுடைய அரசியலிலும் அவர்கள் ஆற்றுகின்ற பங்களிப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தாயின் கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் அவர்களுடைய சிறப்பான பங்களிப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து குறிப்பாக திருச்சபையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற குடும்பத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பெண்களை நினைவு கூர்ந்தும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவர்களுக்குரிய அங்கீகாரத்தையும் ஆற்றலையும் பலனையும் கனத்தையும் நீ தொடர்ந்து கொடுத்து அவர்களை ஆசீர்வதி. தொடர்ந்து ஆண்டவரே, திருச்சபைக்கு, சமூகத்திற்கு, தேசத்திற்கு அவர்களை ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்துவீராக. இந்த நாளில் கூட ஆண்டவரே, இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். குழந்தைகளுக்கு நல்ல சுகத்தை பலத்தாரும், இந்த கொரோனா பெருந்தொற்றினால் அவர்கள் பாதிக்கப்படாதபடி காத்துக்கொள்வீராக. படிக்கின்ற பிள்ளைகளுக்கு படிப்பின் வரத்தை தாரும். வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் மேற்படிப்பு, வேலைவாய்ப்பு, திருமண காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உத்தியோகஸ்தர், தொழில் செய்கிறவர்கள், வியாபாரம் செய்கிறவர், கூலி வேலை செய்வோர், வேலையில்லாதோர், கஷ்டப்படுவோர், கடன் தொல்லையில் இருப்போர் ஒவ்வொருவரையும் நினைவு கூறணும். ஒருக்கு கிருபைகளை தாரும். சுகவினுக்கு சுகத்தையும் பலவினுக்கு பலத்தையும் கட்டளையிடும். திருச்சபையுடைய தலைவர்களுக்கு ஆட்சேபிக்கிறோம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆண்டவரை உண்மைத்துவமாய் ஊழியத்தை நிறைவேற்றி அநேகருடைய ராஜ்யத்தை கொண்டு வந்து சேர்க்கின்ற பிள்ளைகளாக மாற்றுவீராக. ஆண்டவரே, தேச தலைவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு பரத்திர ஞானத்தை கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும், ஆண்டவரே தேசத்தை ஆளுகளுக்கு அனைத்து கிருபையை கொடுத்து அனைத்து மக்களையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை கட்டளையிட மன்றாடுகின்றோம். எல்லா விதமான தீவிரவாத செயல்கள், மதவாத செயல்கள், இனப்படுகொலைகள் போன்ற அனைத்துக்கும் மக்களை விலக்கி காத்துக்கொள்வீராக. குறிப்பாக இந்த கொரோனா பெருந்தொற்றுடைய 3ஆம் அலைகளில் பிள்ளைகள், பள்ளி குழந்தைகள், ஆண்டவரே சிறார்கள், ஆண்டவரை பாதிக்கப்படாதபடி காத்துக்கொள்ளும். தொடர்ந்து எங்களை தாழ்த்தி ஒப்புடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் திருக்கரம் பிடித்து வழிநடத்தும். போகையில் வருகையில் உடைய கிருபை உள்ளாக இரத்த கொட்டையில் மறைத்துக் கொள்வீராக. மீண்டும் நாங்கள் ஒருவரை சந்திக்கும் வரை உடைய பாதுகாப்பராம் ஒப்புக்கொள்கிறோம். இறைமனேசின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவல் வழி நடத்திலும் நம் அனைவரோடும் நம் குடும்பங்களோடும் திருப்பணிகளோடும் சதா காலத்தை வழித்துவதாக. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தமாகிய சர்வவல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுது உங்களோட நிலைத்திற்கு கடவுது. ஆமேன். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையே பசுநாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமாம். கர்த்தர் கொடுப்பாராக. கர்த்தருடைய ஆசியும் ஆற்றலும் பாதுகாப்பு இப்போது உங்களை தங்கியிருப்பதாக. ஆமென்.